விஜய் ஜெயிச்சாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஐயா ஜெயிச்சுட்டு தான். ஐயாவுக்கு 20 சீட் ஆஃபர் பண்ணாங்க. போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஐயா சொன்னாங்க. அதன் ஒரு காரணத்தினால்தான் நான் ஐயா அங்கேயே பிடிப்போடு நின்றேன். எடப்பாடியார் மேலேயும் ஒரு ஐயாவுக்கு ஒரு தனி பாசம், சேலத்துக்காரங்கிறதுனால அடிக்கடி மீட் பண்ணுவார். என் மாவட்டத்துக்கு நான் மாவட்ட தலைவரில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் என்று நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டும்தான் இனிமேல் எந்த திராவிட கட்சிக்கும் அந்த தைரியம் வராது. இடையில வந்தவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், இவர்கள் அனுபவித்தார்கள், அந்த கதை முடிந்தது. 40,000 70,000 ஓட்டு வாங்கணுங்கிறது அவங்க அதிமுகவுக்கு போடல. இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஐயா அவர்களை வணங்கி மேடையில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் எனது அருமையான அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எலெக்ஷன் வந்தது. நம்மளாம் எலெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய மேடை, இங்கே நிறைய கூட்டங்கள் ஐயா வந்து போட்டு நமக்கு கிளாஸ் எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தயார் பண்ணார். அதனுடைய விளைவு தான் நமக்கு 2 சீட்டு கிடைச்சிது. ஏன்னா நடுவில் கொஞ்சம் தொய்யலாக இருந்த மனசு தொய்யலாக இருந்தவங்கள தூண்டில் போட்டு ஐயாவை விளக்கேற்றி வச்சு திருப்பியும் இந்த கட்சியை நம்மளுக்கெல்லாம் ஒரு உத்தியோகம் கொடுத்து நல்லபடியாக பண்ணாங்க. இந்த எலெக்ஷன் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி இருக்கிறது. ஐயாவோட கருத்துக்கள் எப்பெல்லாம் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் பழிச்சுக்கிட்டு இருக்குன்றத காட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு விவசாயியின் மகன் தமிழகத்தை ஆள வேண்டும் சொன்னாரு. எடப்பாடியார் வந்து இந்த தமிழகத்தை ஆண்டாரு. அதே மாதிரி பணமில்லாத அரசியல் வர வேண்டும் சொன்னாரு. அது விஜய் ஜெயிச்சாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஐயா ஜெயிச்சுட்டு தான். நமக்கு வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இதே நம்ம டிவிக்கேலையும் நம்மக்கிட்ட பேசினாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. ஐயாவுக்கு 20 சீட் ஆஃபர் பண்ணாங்க. அன்னைக்கு நம்ம ஐயா கிட்ட கூட சொல்லியிருந்தேன், ஐயா நமக்கு 20 சீட்டு தரேங்கிறாங்க, நம்ம சேரலாமான்னு. இல்லை ஐயா மோடி இருக்காங்க, நம்ம அங்கேருந்து எங்கேயும் போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஐயா சொன்னாங்க. அதன் ஒரு காரணத்தினால்தான் நான் ஐயா அங்கேயே பிடிப்போடு நின்னேன். அதே போல் நமக்கு வந்து சின்னமும் பார்த்தீங்கன்னா மைக் சின்னம் வாங்கணும். ஐயா கிட்ட நான் எடுத்து சொன்னேன், இந்த எலெக்ஷனை பயன்படுத்திடுவோம், நம்ம வந்து மைக் சின்னத்தில் தான் நிற்கணும், மைக் சின்னத்தில் நின்னால் நம்மளுடைய கட்சி வலுப்பெறும்னு நான் சொன்னேன். அப்புறம் திருப்பி என்ன நினச்சாங்களோ தெரியல, ஐயா வந்து மாற்றி ரெட்டையில். ஏன்னா எடப்பாடியார் மேலேயும் ஒரு ஐயாவுக்கு ஒரு தனி பாசம், சேலத்துக்காரங்கிறதுனால அடிக்கடி மீட் பண்ணுவார். அந்த பாசமும் சேர்ந்து நம்ம பிஜேபியில் சீட்டு வாங்கினாலும் ரெட்டை சின்னத்தை சூஸ் பண்ணி அந்த சின்னத்தில் நின்னோம். எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தன்னம்பிக்கை என்பது வேண்டும். எனக்கு முன்னாடி பேசுகிற நம்ம பொதுச் செயலாளர் அருமையாக சொன்னார் கட்டமைப்பை பற்றி. ஏன்னா இப்போ கீழ் லெவலில் போய் கீழே வேலை செய்யறதுனால அருமையாக ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு கட்சிகளும் எப்படி கூட்டணி கட்சிகள் செயல்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். இருந்தால் நம்ம ஏதோ கட்சிக்கு வந்தோம், ஏதோ எல்லாரும் கூப்பிட்டாங்க மீட்டிங் வரோன்னு இல்லாமல், என் மாவட்டத்துக்கு நான் மாவட்ட தலைவரில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் என்று நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டும்தான் அதை உண்மையோடு நம்ம எடுத்து எல்லா இடங்களிலும் இப்போ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு ஐயா கூப்பிட்டுருக்காங்க, நம்ம 2 சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோன்றது இல்லாமல் நீங்கள் போய் பாருங்கள், அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம ஆளுங்களை வந்து இப்போ எப்படி அவங்க ஓட்டு நமக்கு விழுந்திருக்குன்னு நினச்சோமோ அதே மாதிரி நம்ம ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கும். அதை தன்னம்பிக்கையோடு பயன்படுத்திக்கிட்டவங்க பண்ணவங்க, பண்ணாதவங்க இல்லை முழுமையாக. ஏன்னா அரசியலுங்கிறது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாடி வந்து இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் எப்படி பார்க்கச்சுன்னா,
என் பார்வையில் வந்து அது ஒரு வியாபாரமாக தான் பார்த்தாங்க. சேவைன்னு சொன்னால் கூட அது சேவையாக பார்க்கல. அதை வந்து நான் எவ்வளோ போடுறது, எலெக்ஷன்னா 100 கோடி போடுறேன், 50 கோடி போடுறேன், 30 கோடி போடுறேன் ஒரு தொகுதிக்குன்னு சொன்னாங்க. இனிமேல் எந்த திராவிட கட்சிக்கும் அந்த தைரியம் வராது, உறுதியாக வராது. அதில் நான் வந்து சீமானுக்கு கூட நம்ம கொஞ்சம் ஃபேனாக இருக்கலாம். ஏன்னா எத்தனை முறை தோற்றாலும் நான் மக்கள் சேவை செய்ய வந்திருக்கேன், நான் காசு வாங்கலை, காசு கொடுக்கலன்னு அவர் நிற்கிறாரு. அதே மாதிரி என்னுடைய எண்ணம் என்னவென்றால், இந்திய ஜனநாயக கட்சியும் இந்த மாதிரி காசு பணத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து எல்லா தொகுதியிலும் பொறுப்பாளர்களை போட்டு மக்கள் மனசுல நம்ம இடம் பிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். நம்மளோட செயல்படாது குறுக்கு வழியில் வரலான்னு நினைக்கலாம், அது வர்றது ரொம்ப நாள் நிற்காது. பார்த்தீங்கன்னா இடையில இப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருந்தது. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர் காமராஜர் அப்படியா இருந்தார்? அப்படிலாம் கிடையாது. இடையில வந்தவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், இவர்கள் அனுபவித்தார்கள், அந்த கதை முடிந்தது. இனிமேல் இதே திமுக காரர்களாக இருக்கலாம், அண்ணா திமுக காரர்கள்லாம் ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் கூடாது. ஏன்னா மக்கள் சேவைக்கு வந்துட்டு நம்ம திருப்பி அதை பண்ணிட்டு அதே தப்பை பண்ணிட்டு திருப்பி நம்ம என்ன 1 2 3 4 எண்ணத்துக்காக போகிறோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மக்கள் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தைங்களை 40 வருஷமா திமுக போட்டோம், தாத்தா பாட்டி எல்லாம் சொல்றாங்கன்னா அது ஒரு பார்க்க சொல்றாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அதை தவிர மக்களுக்கு இந்த விஜய் என்பது ஒரு டிவிகே என்பது மக்கள் எதற்கு வரவேற்றிருக்கிறார்? சினிமாக்காரரா என்றா? இல்லை, இந்த இருவரும் வந்துவிடக் கூடாது என்பதுதான் கருத்து. எனக்கு தெரியும் குன்னத்துல வந்து மினிஸ்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அதே மாதிரி இங்கேயும் பல்லாவரத்துலையும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இன்னைக்கு வாங்கணும், இவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சொந்த உண்மை. இந்த 40,000 70,000 ஓட்டு வாங்கணுங்கிறது அவங்க அதிமுகவுக்கு போடல, இந்திய ஜனநாயக கட்சிக்கு போட்டிருக்காங்க. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இதை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ, இந்த 40,000 ஓட்டு வாங்கினதுக்கும் 70,000 ஓட்டு வாங்கினதுக்கும் மக்களோட நின்று மக்கள் சேவை எம்எல்ஏவா வந்து போஸ்ட் கொடுத்தாதான் நான் செய்யக்கூடாது. திருப்பி இதே தொகுதியில நான் நிற்பேன், என் சின்னத்துல நிற்பேன்னு சொல்லி இந்த மாதிரி பல வேட்பாளர்கள் அவங்களே உருவாகணும். நம்ம கட்சியில இருந்து நம்ம தான் நம்ம அதுல இப்ப சின்னம்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுலாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. 1.5 வருஷத்துல இத்தனை சீட்டு 104 சீட்டு 108 சீட்டு வின் பண்ண முடியும் போது ஏன் நம்மளால முடியாது? நம்ம கிட்ட தொலைக்காட்சி இல்லையா? இல்லை என்ன இல்லை நீ சோசியல் மீடியா இல்லையா? நம்ம எல்லாம் பண்ணலாம். நமக்குள்ள தேவையானது ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை வந்து சரியா பயன்படுத்தும் தன்னம்பிக்கை. ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளாலேயே இல்லை அவங்க வந்துருவாங்க, நான் வந்து இல்லை நான் வந்து அவங்க சின்னத்துல தான் நிற்பேன், நான் இவங்க சின்னத்துல நிற்பேன், அப்படிலாம் இனிமேலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வரலாறு மாறப்போகிறது. இந்த மாதிரி காசு இல்லாத அரசியல் வரப்போகிறது. நேர்மையான தூய்மையான அரசியல் கண்டிப்பா மக்கள் தேடுறாங்க. அதுக்கான வழி வந்து விட்டது. அதற்கு இந்திய ஜனநாயக கட்சி தயாராகணும். நம்ம எல்லாரும் வந்து கூடி நின்று எல்லா பொறுப்பாளர்களையும் அந்தந்த தொகுதியில அவங்கவுங்க சிறப்பா அவங்க பொறுப்பாளர்களை கிளை வரைக்கும் அமைங்க. கண்டிப்பா அது வந்து நமக்கு வெற்றி பெற செய்யும். அதே மாதிரி இந்த தேர்தலில் வேலை செஞ்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறுறேன். ஐயாவின் சார்பாகவும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் எங்கள் வேட்பாளர் சார்பாகவும். ஏன்னா எவ்வளோ வேலைகளுக்கு பலுவில் நீங்கள்லாம் இருந்து இந்த எந்த மன வருத்தங்களும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எங்கேயும் நான் பார்க்கல. சிறப்பாக வந்து செஞ்சீங்க. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்களோட பேசுகிற மிக்க நன்றி. வணக்கம்.